கர்மானா என்ன? கர்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம்னா செயல். அதோட உள்தன்மையில பார்த்தா, நாம செய்த செயல்களால நமக்குள்ள விளைந்த விளைவுகளின் பதிவுகள் தான் கர்மா. அதனால தான் அதை சுருக்கமா செயல் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கர்மா. நாம செய்யற ஒவ்வொரு செயலுடைய தன்மையும் உள்ள பதியப்படுது. எதுக்காக இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம். நாம யூடியூப் போறோம். அதுல முதல்ல அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி நாம சில வீடியோக்கள் பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எதெல்லாம் பார்த்தோமோ அது சார்ந்த வீடியோக்கள் தொடர்ந்து வரும். நாம தொடர்ந்து நிறைய பார்ப்போம். இதுக்கு என்ன காரணம்? அந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யுதுன்னா, நாம பார்க்குற, தேடுற எல்லா விஷயங்களையும் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு, அடுத்த முறை நாம அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் இலகுவா நமக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தை பண்படுத்தி நமக்கு தர்றாங்க. யூடியூப் தன்னுடைய யூசர்ஸுக்கு எப்படி ஒரு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கி அதுக்கு அல்காரிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்துதோ, அதே மாதிரி இயற்கை ஒவ்வொரு உயிருக்கும் அது இன்னும் சிறப்பா வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான ஒவ்வொரு பரிமாணத்தையும் உள்ள உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நாம கர்மா அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம். இந்த ஷார்ட்ஸோடைய முழு வீடியோவை பார்க்கணும்னா ஹேண்டலுக்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. நன்றி.